தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. வணக்கம். துபாயில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 24H கார் பந்தய போட்டியில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்க போவதில்லை என திடீரென அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தை சுட்டிக்காட்டி அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அணியின் உரிமையாளர் என்ற முறையில் அணியின் நலனுக்காக முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துபாய் கார் பந்தயத்தில் அஜித்குமார் அணி தொடர்ந்து பங்கேற்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு உடல் தகுதி இல்லாத நிலையில் பந்தயத்தில் பங்கேற்றால் வெற்றி பெறுவது கடினம் என உணர்ந்து இப்பொழுது இந்த விலகல் முடிவை நடிகர் அஜித் அவர்கள் எடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் அடுத்து வரக்கூடிய 9 மாதங்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள போவதில்லை என்ற அறிவிப்பினை நேற்று வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது கார் பந்தயத்திலும் கலந்து கொள்ள போவதில்லை என்றும் தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து இது போன்ற செய்திகள் வெளியாகுவது அஜித் ரசிகர்களை சோர்வடைய செய்திருக்கிறது. அதே போன்ற மனக்கவலையிலும் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த பொங்கலுக்கு விடாமுயற்சி வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விடாமுயற்சி படமும் தள்ளி போகியிருக்கிறது. அதே போன்று கார் ரேஸ் போட்டியில் பங்கேற்பதற்காக அவர் துபாய் சென்றிருக்கக்கூடிய நிலையில் துபாயில் அஜித் ரசிகர்கள் அவர் பங்கேற்கக்கூடிய போட்டிகளை காண்பதற்காக குவிந்திருக்கின்றனர். தற்பொழுது அவரது உடல்நிலை முழு தகுதி இல்லாத காரணத்தினால், அதாவது ஃபிட்னஸ் சரியாக இல்லாத காரணத்தினால் அவர் இந்த போட்டியில் பங்கேற்க போவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறார். இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் தொடர்ந்து அவர் பங்கேற்பார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.